பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த கிரிக்கெட் வெற்றி விழா கொண்டாட்டத்தின் போது சுமார் 9 பேர் பலியாகியுள்ள சம்பவம் நடந்துள்ளது. இன்று மாலை கிரிக்கெட், அதாவது நேற்றைய தினம் நடந்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தை தொடர்ந்து இன்றைய தினம் பெங்களூருக்கு வந்த அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு பாராட்டு விழா பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. இந்த வெற்றி விழாவின் போது கேட் நம்பர் 19 சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரே நேரத்தில் அனைத்து ரசிகர்களும் உள்ளே நுழைய முயன்ற போது கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இதில் தாயின் இடுப்பில் வைக்கப்பட்டிருந்த ஒரு குழந்தை உட்பட, இளம்பெண் உட்பட மொத்தம் 17 வயது சிறுவன் என மொத்தம் 9 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பெங்களூர் பவுரிங் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவருமே கை கால் முறிந்த நிலையில், கால்கள் காயமடைந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி பவுரிங் மருத்துவமனையில் 6 இறந்தவர்களின் சடலமும், வைதேகி என்ற மருத்துவமனையில் 3 இறந்தவர்களின் சடலம் என 9 பேரின் சடலங்கள் உள்ளன. இவர்களின் குடும்பத்தினர் தற்போது இந்த மருத்துவமனையின் முன்பு வந்துள்ளனர். மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த மருத்துவமனைக்கு, பவுரிங் மருத்துவமனைக்கு இன்னும் சற்று நேரத்தில் மாநில முதலமைச்சர் சித்தராமையா வருகை தருவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒருபுறம் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போது மறுபுறம் இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. இது திடீரென கேட்டை திறந்ததால் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு முதலே பெங்களூரு போலீசார் பல்வேறு திட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்த எதிர்பாராத சம்பவத்தால் தற்போது ஒட்டுமொத்த அந்த கூட்டமே குழம்பி போயுள்ளதுங்க.